परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। एकमेव हृदि सन्ततं सकलनामरूपगुणवर्जितं भावहीनमिममद्भुतं मनसि भावये रमणदेशिकम्। सत्त्वबुद्धिफलदायकं सकलचित्तमोहभवनाशकं ज्ञानबोधकरमीश्वरं मनसि भावये रमणदेशिकं। कोऽहमित्थमिह सन्ततं निशितचित्तमूलपरिमार्गितं संविदेकरसरूपिणं मनसि भावये रमणदेशिकम्। वेदसारपरिमार्गितं सकलयोगिचित्तसुमपूजितं तत्त्वरूपमयि भासते मनसि भावये रमणदेशिकम्। चित्तशान्तिदमदायकं झटिति चात्मतत्त्वरसबोधकम् ईशरूपमयि भासते मनसि भावये रमणदेशिकम्। पञ्चकोशपरिवेष्टितं विषयपञ्चसर्पविषभेषजं पञ्चबाणबलनाशकं मनसि भावये रमणदेशिकम्। तत्सदेव भुवि साम्प्रतं रुचिरमर्त्यरूपमयि धारयन् दृश्यते सकलयोगिनां मनसि भावये रमणदेशिकम्। मौनतत्त्वरसबोधकं रहसि मोदमानवपुषं परं मानरोषरिपुदाहकं मनसि भावये रमणदेशिकम्। काव्यकण्ठकविसूरिणा स्तुतिभिरीशसूनुरिति घोषितं शोणशैलतटवासिनं मनसि भावये रमणदेशिकम्। भासते हृदयमण्डले महितबोधभानुरिह साम्प्रतं मोहरूपघनमार्जगं मनसि भावये रमणदेशिकम्। करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूपकिरणावल्याम् अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकञ्जसुविकासाय त्वय्यरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोस्ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्य स्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः। தன்மையுண்டேன் முன்னிலை படற்கைகள் தாம் உணவாம் தன்மையின் உண்மையை தானாய்ந்து தன்மையறின் முன்னிலை படற்கை முடிவுற்று ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமை தான். இதுதான் தமிழ் பாட்டு. அதோட சம்ஸ்கிருதம் சதர்சனம் தத்யுஷ்மதோர் அஸ்மதி சம்பிரதிஷ்டா तस्मिन् विनष्टे स्मति मूलबोधात् तद्युष्मदस्मन्मतिवर्जितैका स्थितिर्ज्वलन्ति सहजात्मनः स्यात्. யுஷ்மத் அஸ்மத் இந்த ரெண்டு பிரத்யங்கள் தான் இந்த பாட்டோட விஷயம், ஸ்லோகத்தோட விஷயம். நல்ல சொன்னோம். சூத்திர பாஷ்ய ஆரம்பிக்கிற போதே பகவத்பாதால் இதை வச்சுட்டே பூர்த்தி பண்ணிவிட்டான் அத்தியாச பாஷ்ய. யுஷ்மத் அஸ்மத் பிரத்யய கோச்சரையோஹோ விஷய விஷயினோஹோ
தமஃ பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவயோஹோ. இருட்டு வெளிச்சம் போல ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டு அனுபவம் இருக்கு. ஒன்று நான் இருக்கேங்கிறது அனுபவம், அப்புறம் நீ. வேர்ல்டில் எந்த லாங்குவேஜ் எடுத்துங்கோ, எந்த பாஷை எடுத்துங்கோ, எதுலேயுமே மீனிங்கே இல்லாத ஒரு வார்த்தை இது. நான்கிறது நம்மளை குறிக்கிறது, அவன்கிறது அவனை குறிக்கிறது, நீங்கிறது என்னது குறிக்கிறது. நம்ம நீன்னு சொன்னேன்னாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தமாகும்? நீன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா யாருக்குமே ஏதோ ஒரு நீய சொல்றார் அப்படின்னு அர்த்தமாகுமா? When I say I, it is I. When I say it is book, it is book. When I say pen, it is pen. But when I say you, what meaning you get? ஐ தான் கிடைக்கும் இல்லையா? நீன்னு சொன்னா யாருக்கு நீன்னு ஒரு அர்த்தமே வரமாட்டேங்கிறது, நான் தான் அர்த்தம் வருது. தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம்னு தமிழ். சம்ஸ்கிருதத்தில் தத் யுஷ்மதோர் அஸ்மதி சம்பிரதிஷ்டா. யுஷ்மத் சப்தத்துக்குள்ளேயே அந்த சகாங்கிறத அடக்கின்னுட்டார். பிரதம புருஷனை வாஸ்தவத்தில் நான்கிறது ஒண்ணுதான் இருக்கு. நீங்கிறது உங்க அனுபவத்தில் நான் தான். அவன்கிறது நமக்கு கான்டாக்டே பண்ண முடியாது. அவனை கான்டாக்ட் பண்ற போது நீயா ஆயிடும். நீன்னு சொல்றது அனுபவத்தில் நான் ஆயிடும். அப்போ எப்ப பார்த்தாலும் எங்கேயும் நான் தான் இருக்கு, எல்லாருக்குள்ளையும் நான் தான் இருக்கு. நான்கிற அனுபவம் யா திரியங் நர தேவதாபிர் அகமித்யந்த ஸ்புடா கிருஹ்யதே யத் பாசா ஹிருதயாக்ஷ தேக விஷயாக பாந்தி ஸ்வதः அச்சேதனாः தாம் பாஸ்யைஹி பிஹிதார்க்கமண்டல நிபாம் ஸ்பூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வൃതமானசோ ஹி குருஹு இத்யேஷா மனீஷா மம. தச்ச யுஷ்மச்ச தத்யுஷ்மதி தயோஹோ தத் பிரத்யய கோச்சரஸ்ய பரோக்ஷ விஷயஸ்ய யுஷ்மத் பிரத்யய கோச்சரஸ்ய பிரத்யக்ஷ விஷயஸ்ய ச அஸ்மதி அஸ்மத் பிரத்யய கோச்சரே அபரோக்ஷ விஷயஸ்ய. யுஷ்மதுங்கிறது நீ. இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாம் உளவாம். தமிழ்ல எப்படின்னா தன்மைனா நான், முன்னிலைனா நீ, படற்கைனா அவன். அது படர்ந்திருக்கோ இல்லையோ படற்கை. தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாம் உளவாம். முன்னிலையும் படற்கையும் யாராலையும் தேட முடியாது. நீங்கிறது யூ செகண்ட் பர்சன் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ரெண்டுமே தேட முடியாது. தேர்ட் பர்சன் ரெண்டுமே தேட முடியாது. ஃபர்ஸ்ட் பர்சனை தான் தேட முடியும். இந்த சம்ஸ்கிருதத்தில் இதுலேயும் கன்ஃபியூஷன். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் நீ அவன், செகண்ட் பர்சன் நீ, தேர்ட் பர்சன் சொல்லல. தேர்ட் பர்சன் இல்ல, அது உத்தம புருஷா. இந்த அகம்ங்கிறது உத்தம புருஷா. அது எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்சன் அவன் ஆயிட்டான்னா அகம் உத்தம புருஷன் ஆயிடுவேன். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேதி உதாகிருதா. வியாக்கரணக்காராலே ஒரு பெரிய சமத்காரம் பண்ணிவிட்டேன். அந்த அஸ்மத் சப்தத்துக்கு உத்தம புருஷன் பேர் வச்சுட்டா. அந்த உத்தம புருஷன் யாருன்னா கீதை பார்த்தேன்னா உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மேதி உதாகிருத்தான்னுட்டார். அந்த உத்தம புருஷனோட வாஸ்தவமான அர்த்தம் நான் இல்லை, அது பரமாத்மா. இந்த மகாராஷ்டிரா பக்தாள்ல நாமதேவர் ஒரு பாட்டில் சொன்னார்,
பாண்டுரங்கன் கிட்ட பேசுறார் அவர். அப்போ விட்டல் கிட்ட சொல்றார், ஏ விட்டல், எனக்கு குரு கிடைக்கிற வரைக்கும் நான் ஏமாந்து போனேன். எனக்குள்ள இருக்கிற நான் தான் நினைச்சுட்டு இருந்தேன். எப்படி? எனக்கு அந்த குரு சரணம் என் தலையில படுற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற நான் தான் நினைச்சுட்டு இருந்தேன். அந்த சரணம் எப்ப என் தலையில பட்டுதோ அப்ப புரிஞ்சுனேன், எனக்குள்ள இருக்கிற நீ தான் புரிஞ்சுட்டேன். அதுவே மகா வாக்கிய அர்த்தம் எல்லாம் வந்துடுது. மகா வாக்கியம் எல்லாம் கிளீன் எடுத்ததுல அந்த நான் எதை நினைச்சுட்டு இருந்தேனோ அது தட் இஸ் நாட் மீ, தட் இஸ் பகவான், தட் இஸ் பரமாத்மா. பிரகிருதி விகிருதி பின்னா சுத்த போதஸ்வபாவ சதசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷ விலசதி. பரமாத்மா ஜாகிரதாதிஷ்வ அவஸ்தாசு அகம் அகம் இது சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே. பரமாத்மா விலசதி. அந்த பரமாத்மா தான், அந்த பிரம்மவஸ்து தான் ஹிருதயத்தில் அகம் அகம் இது விலசதி. நான்ங்கிறதோடு உண்மை பொருள் அது எல்லையற்ற பூர்ண வஸ்து, அகண்ட சச்சிதானந்தமான வஸ்து, சுத்த போதஸ்வபாவ. அதை தெரிஞ்சுக்க இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். தன்மை உண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம். நான் யார் புஸ்தகத்திலே பகவான் அதை சொல்லிவிட்டார். நான்கிறது இருக்கானா நீ அவன்லாம் வரும். நான்கிறது இல்லாம ஒரு தாட்டு கூட வர முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை டு திங்க் வித்தவுட் ஐ. எவ்ரி தாட் இஸ் impregnated with I. Without I, no thinking is possible. Because the thinker is hiding there. எப்படி திங்க் பண்ணுவேன், எப்படி சிந்தை பண்ணுவேன்? நான்கிறது இல்லைன்னா நீயும் இல்லை அவனும் இல்லை. தூங்குற போது நான் மறைஞ்சா எல்லாம் மறைஞ்சுடுச்சு. சுஷுப்திலேருந்து எழுந்திருக்கிற போது நான்கிற பிரதம விருத்தி, நான் விருத்தியை பத்தி பேசுறேன். அந்த விருத்தி கிளம்புற போது நீ அவன் அது இது எல்லாம் வந்துடுச்சு. தன்மை உண்டேன், நான் இருக்கேனால் முன்னிலை படற்கைகள் தாம் உளவாம். தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து. ஆராய்ச்சி எங்க பண்ணணும், எங்க விசாரம் பண்ணணும், எதை ஆராயணும், எதை தேடணும்? தன்மையை தேடணும். நான்கிற பிரதம ஃபர்ஸ்ட் பர்சன் தேடணும், உத்தம புருஷனை தேடணும். அது எல்லா அனுபவங்களுக்கு பின்னாலையும் இருக்கு இல்லையா? என்ன பண்ற போதும் இருக்கு. சாப்பிடுறத இருக்கு, தூங்கறத இருக்கு, சொப்பனம் பார்க்கறத இருக்கு, விஷய போகங்கள்ல இருக்கிற போது இருக்கு, கர்மா பண்ற போது இருக்கு, கோபிச்சுக்கிற போது இருக்கு, மூர்ச்சை போட்டு விழுற போது இருக்கு. எல்லாத்தோடும் ஹிருதயஸ்தானத்துல இந்த கர்த்திரு ரூபமா இருக்கக்கூடிய நான்கிற பிரதீதி இருக்கு. அந்த பிரதீதியை ஆராய்ந்து என்று பகவான் ஆரம்பிக்கிறார் சொல்லணும். இன்னும் பூரா ஆரம்பிக்கல. என்னால் ஆராய்ந்து அந்த அகம் விருத்தியை ஆராய்ந்து மூலபோதா, சம்ஸ்கிருதத்தில் அது மூலபோதம்னு பேரு. ஆராய்ந்துன்னு சம்ஸ்கிருதத்தில் இல்லை. எப்பவுமே டிரான்ஸ்லேட் பண்ற போது நிறைய விழுந்துடும். இருந்தாலும் அது ஒரு ஒரிஜினல் ஒர்க்கா இருக்கு வச்சுங்களேன். தன்மையின் உண்மையை தான் ஆராய்ந்து. நான்கிறதோட ரியல் நேச்சர் ஆஃப் த ஐ, த ரியல் நேச்சர் ஆஃப் த ஐ யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர், இன்வெஸ்டிகேட், கோ டீப் இன் டு இட். ஆராய்ந்து. ஆராய்ந்தால் என்ன ஆகும்? தன்மையாரின் அந்த நான் மறைஞ்சு போயிடும். தஸ்மின் வினஷ்டே அஸ்மதி, இந்த அஸ்மதி இருக்கே மறைஞ்சு போயிடும். இந்த நான்கிறது மறைஞ்சு போயிடும். ஊனார் உடல் இதுவே நானாம் நினைவிதுவே நானா நினைவுகள் சேரூர் நாரெனும் அதனால் நான் யார்
இடம் ஏதென்று உள் போனால் நினைவுகள் போய் நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே. இதுவே மௌனமே ஏகவானமே இன்பஸ்தானமே ஐயே அதி சுலபம். இந்த நாராயணா ஞாபகம் ஊனாருடல் இதுவே நானாம். இந்த சரீரமே நானாம். இந்த நான், இந்த சரீரம், அதுக்கு ஒரு நார் எனும் அதனால் ஒரு த்ரெட், லைக் எ த்ரெட், சூத்திரம். சாஸ்திரமே அதுக்கு சூத்திரம் தான் சொல்றது. சூத்திரம் மகான் அகமிதி பிரவதந்தி ஜீவம். ஞானக்கிரியார்த்த பலரூபதையோரு சக்தி பிரம்மைவ பாதி. அந்த சூத்திரம் இருக்கே, அந்த சூத்திரம் எல்லா அனுபவங்களுக்கு பின்னாலே இருக்கு. பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், ஜாகிரத்தை, சொப்பனம், சுஷுப்தி, நல்ல மூடு, கெட்ட மூடு எல்லாம் வரபோதும் யாருக்கு இந்த மூட்ஸ் எல்லாம் வருது? எல்லா மூட்ஸுக்கு பின்னாலேயும் நான் இருக்கேன். அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் இருக்கான். அவனோட மூலத்தை ஆராய்ந்து பார்க்க, இந்த அனுபவிக்கிறவன் யாரு, இந்த கர்த்தா யாரு, இந்த போக்தா யாரு அப்படின்னு தன்னை தேட தன்மை அறின். நான்கிறது மறைஞ்சுடுறது. நான்கிற விற்த்தியை தேடி பார்க்கிற போது அந்த விற்பி உபாதியோட டச்சை எல்லாம் விட்டு பார்த்தா அது நதி போய் இப்படி கடல்ல கலக்க 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 அது கடல் தான் தெரியுமே தவிர நதி தெரியாது இல்லையா? அதுபோல இந்த நான்கிற விற்த்திய மூலம் தேடி தேடி பார்க்க முன்னீர் நதி போலும் ஓயுமே உன்கண் அருணாச்சலனே ஓர் நதீவ அப்தவ். ஒரு நதி கடல்ல கலக்கிற போல, கடலுக்கு தமிழ்ல முன்னீர்னு பேர். 3 நீர் இருக்கு அதுல, ஊற்று, ஆற்று, மழை. முன்னீர் நதி போல. அப்போ இந்த அகம் விருத்தி, நான்கிற அந்த விருத்தியோட ஸ்வரூபத்தை, அந்த விருத்தியை கிரகிக்க, அந்த விருத்தி தான் நமக்கு சாதனைக்கு பிடிக்கப்படும். ஒரு மந்திர ஜபம் பண்ற போது அந்த மந்திர ஜபம் கூட கிரமேண இந்த விருத்தி ரூபமா மாறிவிடும். அகம் விருத்தி எப்படி துடிக்கிறதோ அதுபோல மந்திரம் ஹிருதயத்துக்குள்ள அப்படி ஸ்பந்தனார்த்தம். அந்த ஸ்பந்தனம், எந்த ஸ்பந்தனத்துக்கும் மூலம் அதுதானே. அநேக விற்த்திகளா அலைஞ்சின்றிருக்கிற மனசு இந்த ஒரு ஏக ஸ்பந்தனமா இருக்க, கிரமேண அந்த ஸ்பந்தனமும் ஹிருதயத்துல ஓயற போது எது மிஞ்சி இருக்கோ, ஆத்மானமத்திர புருஷோ அவ்வவதானமேகமன்விக்ஷதே, அந்த ஆசிரியம், சித்தத்துக்கு ஆசிரியமா இருக்கிற அந்த துடிப்பு ஹிருதயத்தில் அடங்குற போது அங்க பிரதிபந்தமில்லாத வஸ்து, அந்த சுத்த சாந்தி போதம், அவிச்சின்னமான அந்த சாந்தி, நலகுலையாத அந்த சாந்தி ஹிருதயத்தில் தன்னை பிரகாசப்படுத்துறது. அந்த தன்மை நான்கிற விருத்திய மூலம் தேடுற போது அந்த விருத்தி ஹிருதயத்தில் அடங்க தன்மையின் உண்மை தன்மை அறின் முன்னிலை படற்கை முடிவுற்று. அப்ப நீயும் இல்லை அவனும் இல்லை. நம்ம ப்ராப்ளமே அதுதான். ஒரு நம்ம என்ன நினைச்சுக்கணும், நான் இருக்கணும், நீ அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு. இந்த நீ அவன் தான் ப்ராப்ளம் இல்லையா? ஆனா பகவான் என்ன சொல்ல, நான் இருந்தா தான் நீ அவன் இருக்கும். நானே இல்லாம ஆயிடும், ஃப்ரீ ஆயிட்டேன். நான் யார், இடம் ஏது என்று உள் போனால் நினைவுகள் போய், எல்லா நினைவும் அதை பிடிச்சு நிற்கிறது, எல்லா நினைவுகளும் போய் நான் நான் என குகையுள் தானாய் திகழும் ஆத்ம ஞானமே. ஹிருதயத்தில் இந்த அகங்காரம் அடங்குற போது, அகங்காரம் இல்லாம ஆகிற போது, அகம் விருத்தி இல்லாம ஆகிற போது, சுஷுப்தியில எப்படி அகம் விருத்தி இல்லாம ஆனதுனால சத்தைக்கு ஒன்றும் கோளாறு வரலையே,
அஸ்தித்வம் முழுஷா இருக்கும் இல்லையோ, அதே போல ஜாகிரத்துல போதத்தோட அகங்காரம் ஹிருதயத்துல ஆராயிற போது மறையிற போது அந்த சச்சிதானந்தம், அந்த மூலப்பொருள், அந்த பூர்ண வஸ்து தானே தானாக விளங்கிறது, பிரகாசிக்கிறது. அதுவே தன் நிலைமை, தான் ஒன்றாய் ஒளிரும் தன்மையே தன் நிலைமை, அதுவே தன்னோட ஆத்மஸ்வரூபம் ஆகும். அதுதான் சஹஜா ஆத்மனஹா அனுபூதி ஸ்திதி ஸ்திதிர் ஜ்வலந்தி சஹஜா ஆத்மனஹா ஸ்யாத். சஹஜாத்மன ஸ்யாத்னுட்டார் பகவான். ஏன்னா இட் இஸ் நாட் a ஸ்டேட் தட் யூ கிரியேட். நம்ம ஒரு தியானம் பண்ற போது ஏதோ ஒன்று ஏகாகிரப்படுத்தி மனசோட ஒரு மூடு இல்லை. அது மனம் அணைஞ்சு போயிடுத்து. அங்க மனம் அணைஞ்சு போக அங்க எது மிஞ்சி இருக்கோ அது அனாதி காலமா இருக்கக்கூடிய சனாதனமா இருக்கக்கூடிய வஸ்து. அது நம்ம ஸ்வஸ்வரூபம். அது இந்த அகங்காரத்தினால தெரியல. எல்லா சாதனையும் இந்த அகங்காரம் முடியறதுக்கு தானே இல்லையா? உள்ளது 40 முடியறதே அப்படிதான். அகந்தை உருவழிதல் முக்தி அப்படின்னு. இந்த நான்கிறது எங்கேயோ தொலைஞ்சா தேவையில்ல, அது அப்படியெல்லாம் தொலையாது. அதை தேடி பார்க்கிற போது அது போய் இருந்தா தானே போறதுக்கு இல்லையா? நான் இல்லாம இருக்கணும், அகங்காரம் இல்லாம, அகங்காரம் இருந்தா தானே போகும். கயர்ல பிரமையினால தெரியற பாம்பை அடிச்சு கொள்ள முடியுமா? இல்ல மந்திரத்தால நீக்கம் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்லை. லைட் அடிச்சு பார்த்தா அது இல்லை. அதுபோல இந்த அகங்காரத்தோட மூலத்தை தேடி பார்த்தா அதுக்கு வாஸ்தவமான ஸ்திதி இல்லை. ஜீவபாவம் தோன்றது, அவ்வளவுதான். அதோட ஸ்வரூபத்தை தேடுற போது அங்க இருக்கிறது ஈஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரன் தான் ஹிருதயஸ்தானத்தில் இருக்கான். அவன் தான் ஜாகிரத்து, சொப்னம், சுஷுப்தி, பால்யம், கௌமார யவனத்துல எல்லாம் அவன் தான் அகமகம் சொல்றான் இல்லையா? தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல என்ன? பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அகம் அகம் இதி அந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி. கஹா பிரகடீகரோதி? பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியாக்கும் ஹிருதயத்தில் சிவனாக்கும் ஹிருதயத்தில் அகமகம்னு ஸ்புரிக்கிறான். ஜீவன் இல்லை, ஜீவன்கிறது கல்பனை. நமோ அகம் பதார்த்தாய லோகானாம் சித்திஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே. அந்த சிவன் எப்படி பிரகாசிக்கிறான்? ஜீவரூபேண தோன்றான், அகம் பதார்த்த ரூபேண தோன்றான். அந்த அகம் பதத்தோட அர்த்தத்தை தேடி பார்த்தா அகம் பதார்த்தா தூ அகமாதி சாட்சி நித்தியம் சுஷுப்தாவபி பாவதர்ஷனாத். விவேக சூடாமணி. இந்த அகம்பதத்தோட அர்த்தம் என்னது? அது அகங்காரத்துக்கும் பிரகாசகமான ஜோதியா இருக்கு. சுஷுப்தியிலையும் அதோட அபாவம் இல்லை. சுஷுப்தியில அகங்காரம் போயிடுத்து. சுஷுப்தியில தன்மையும் இல்லை, முன்னிலையும் இல்லை, படற்கையும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. அங்க சத்து மட்டும்தான் இருக்கு. சத்து, சித்து, ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம் இருக்கிறதுனால தான் தினமும் திருப்பி திருப்பி தூங்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம மட்டும் இல்லை, சாட்சாத் மகாவிஷ்ணுவே எப்ப பார்த்தாலும் ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே இல்லையா? இவ்வளவு பெரிய காரியம் பண்றவாள்லாம் பாருங்களே. விஷ்ணு அப்படி பண்ணும், சாந்தமா படுத்துட்டு இருக்கிற இடமும் அது என்ன டன்லப் பெட்டாது, 1000 தலை புசு புசு புசுன்னு விட்டு இருக்கோம். பாம்பு கடல்ல படுத்துட்டு இருக்கார். பாம்பு மேல படுத்துன்னு தூங்க முடியாது, கடல்ல தூங்க முடியாது, மகாலட்சுமியை காலு கீழ் வச்சுன்னு தூங்க முடியாது. இவ்வளவும் வச்சுண்டு அவர் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படி இருக்கார் அவர் இல்லையா? சிருஷ்டி பண்ற பிரம்மா பாருங்க, ரொம்ப சாஃப்டா ஒரு தாமரையில ஸ்வஸ்தமா ஜபமாலையோட உட்கார்ந்து இவ்வளவு விஷமம் பண்ணினவர். அவர் தான் பிரம்ம வித்தைக்கு மூலகுரு.
பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவா. அவர்தான் பிரம்ம வித்யக்கு பூர்வாச்சாரியர். நமோ பிரம்மாதிபியா பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியா. பிரம்மா ஆரம்பத்தில் இருக்கிற குரு இல்லையா? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை தம் ச தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்தி. அவர் தான் முதல்ல. அப்படி இருக்கிறவர் சாந்தமா தாமரதளத்தில் ஜபமாலை வச்சிருக்காங்க. விஷ்ணு இவ்வளவு பெரிய கிரகஸ்தன் குடும்பம் நடத்த வேண்டினவர். திரிலோகி கிரகஸ்தா. அவர் சம்ஹாரகாரகர் சிவன் இல்லையா? சாந்தமான குடும்பமா அவருக்கு சொல்லுங்க. அவரோட குடும்பத்தை பத்தி சிவன் ஏன் விஷம் குடிச்சார்னு கேட்டார். அப்போ ஒரு கவி சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். ஒன்னு அவர், இன்னொன்னு பார்வதி தேவி, இன்னொன்னு பிள்ளையார், இன்னொன்னு சுப்பிரமணிய சுவாமி. ஒரே ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னாக்கா, இந்த சுப்பிரமணிய சுவாமியோட மயில பார்த்து பாம்பு பயந்துட்டு இருக்கு. இந்த பாம்பை பார்த்து காலு கீழே இருக்கிற கோழி பயந்துட்டு இருக்கு. அப்புறம் இவரோட எலி இருக்கே, பிள்ளையாரோட எலி, அந்த எலியும் இந்த மயிலை பார்த்து பாம்பை பார்த்து பயந்துட்டு இருக்கு. அதுக்கு அது டென்ஷன். அப்புறம் இந்த ரிஷபம் இருக்கே காளமாடு, அது இந்த புலியை பார்த்து அப்பப்போ ஓடுறதுக்கு, சிம்மத்தை பார்த்து, அம்பாளோட சிம்மத்தை பார்த்து ஓடுறதுக்கு ரெடியா இருக்காம். இவ்வளவு ப்ராப்ளம் ஒரு குடும்பத்தில் இருந்தா யாருதான் விஷம் குடிக்க மாட்டான்னு கேட்டார் அந்த கவி. யாருதான் விஷம் குடிக்கும்? அவர் சமாதிஸ்திதனா இருக்கார் இல்லையா? சமாஹிதனா இருக்கார். சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம். இப்போ பிரம்மாவுக்கு கூட ஒரு ஸ்லோகம் வச்சுக்கணும். அவரை விட்டு விடுறோம். அப்போ இவாள் எல்லாருமே நித்ரைங்கிறது, சுஷுப்திங்கிறது அகங்காரம் இல்லை. அப்போ ஆத்ம சுகம் இருக்கு. ஸ்வம் அபீதோ பவதி. அதனால எல்லாரும் அந்த நிலையை விரும்புறா. ஆனா அந்த நிலையில எப்போ இருக்க முடியாதே, எழுந்திருந்துடுவோமே. ஜாகிரத்துல ஆத்ம ஞானம் வரபோதுதான் அந்த சாந்தி வரும். ஜாகிரத்துல. அதனாலதான் பகவான் நான் யாரத சொல்ற போது அந்த ஆத்மஸ்வரூபமான சுகம், சுஷுப்தி என்ன காட்டுறதுன்னா, சுகம் நம்ம ஸ்வரூபம்னு காட்டுறது, திருஷ்டாந்தமா இருக்கு. சுகத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு சாமகிரியும் வேண்டாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிள் அது. நமக்கு ஜாகிரத்துல ஏதாவது பார்த்தா தான் சுகம், மூக்கால ஏதாவது மணந்தா தான் சுகம், ஏதாவது சாப்பிட்டா தான் சுகம், ஒன்றும் இல்லாம சுகம் வருது சுஷுப்தியில. ஜாகிரத்தில் அதே போல சுகம் வரணுமானால் சுகத்துக்கு வெளியே ஒரு சாமகிரியும் வேண்டாம், சும்மா இருந்தா போறோம். அகங்காரம் மூலத்துல அடங்கி விட்டா போறோம். நான்கிறது உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி விட்டா போறோம். அது ஹிருதயத்தில் அடங்கினால் ஜாகிரத் சுஷுப்தின்னு பேரு. அது சகஜஸ்திதி, அது சகஜ ஆத்மஸ்திதி. அப்படின்னா நாம அதை எஃபர்ட் போட்டு அடையல, மனன நிதி தியாசனம் பண்ணி அடையிறோம். அந்த நிதி தியாசனம் பண்ணி எதை சொந்தம் தெரிஞ்சுக்கிறானோ அப்ப ஞானிக்கு என்ன தெரியறது, ஐயோ முன்னாலே நான் இதுவா தானே இருந்திருக்கேன், இனி வர்ற காலத்துல இதுவா தான் இருக்க போறேன். இந்த தன்மையை ஒருக்காவும் இல்லாம பண்ண முடியாது. ஸ்வரூபத்தை தெரிஞ்சு அந்த ஸ்வரூபம் எந்த காரணத்தினாலையும் கோளாறாக முடியாது. அது எதுலையுமே கலங்கலை, அது மனசுலையும் கலங்கலை, சரீரத்தோட கர்மானாலேயோ மனசோட சித்தவൃத்திகள்னாலேயோ தூக்கத்தினாலேயோ மூர்ச்சைனாலேயோ சமாதினாலேயோ அந்த ஸ்வரூபத்துக்கு ஒரு பங்கமும் கிடையாது. அது சதா அப்படியே இருக்கு. அதை ஸ்ரவணத்தினால தத்துவவித்து தெரிஞ்சுக்கிறான். சில பேர் ஸ்ரவணத்திலே தெரிஞ்சுன்னு விடுவான். மனன நிதி தியாசனம் கூட இல்லை. வேதாந்தத்துல 2 சம்பிரதாயங்கள் உண்டு. ஒரு சம்பிரதாயக்காரன் என்ன சொல்ற, ஸ்ரவணம் என்னாலே கிடைச்சிடுங்கிறான். இன்னொரு சம்பிரதாயக்காரன் என்ன சொல்ற, அது போறாது, மனன நிதி தியாசனம் பண்ணும். 2 பேரும் கரெக்ட் தான். சில பேருக்கு ஸ்ரவணம் எல்லாம் போறாது. பாஷ்யக்காரர் சூத்திர பாஷ்யத்தில இடத்துல ஆவர்த்தி ரசகிருத உபதேசாதுன்னு ஒரு சூத்திரம்.
ஆவர்த்தினாக்க திருப்பி திருப்பி வருது. சகிருத்துனா ஒரு தடவை, அசகிருத்துனா பலமுறை. பலமுறை வேதமே இதை உபதேசம் பண்ணியிருக்கிறது. என்னத்தினாலனாக்கா ஒரு தடவை கேட்டத்தினால மட்டும் வந்துடாது அப்படின்னு. அப்போ பாஷ்யத்தில் ஒரு பூர்வபக்ஷ சித்தாந்தம் சொல்றார் சங்கராச்சாரியர். ஒரு தடவை கேட்டா பொறுமை, ஒரே விஷயம் தானே ஆத்ம தத்துவம், எதுக்கு திருப்பி திருப்பி கேட்கணும், ஒரே ஒரு தடவை கேட்டா போறாதா? போரும். என்ன சொல்ற? போரும். ஒரு தடவை கேட்டாலே ஞான நிஷ்டை வந்துடாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறார். என்ன சொல்வேன்? டபுள் நெகட்டிவ். ஒரு தடவை கேட்டாலே ஞான நிஷ்டை வரும் அளவுக்கு தகுதி இருக்கிறவா இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் தட் இஸ் வெரி ரேர். தட் இஸ் பாசிபிள், குவைட் பாசிபிள். ஒரு தடவை கேட்டாலே சில பேர் நிஷ்டர்கள் ஆயிடுவான். சகிருத் ஸ்ரவணம், சகிருத் ஸ்ரவணம், ஒரே ஒரு தடவை சிரவணம் பண்ணினா ஆத்மனிஷ்டன் ஆயிட்டாங்கிற கதைகள்லாம் உண்டு. ஜனகரே அதுக்கு திருஷ்டாந்தம். ஏதோ தோட்டத்தில் உட்கார்ந்தார், கந்தர் சித்தர்கள் ஆகாசத்துல பாடின்னு போறது காதுல விழுந்தது, பிரபுத்தோகம் பிரபுத்தோகம் அப்படின்னு கத்தினார். சித்தோஸ்மி அடைஞ்சுட்டார். எப்படி அடைஞ்சா? இப்ப பகவான் ரமணருக்கு அவர் யார்கிட்டையும் வெளியிலேருந்து கேட்கல, ஹிருதயத்திலே சிரவணம் பண்ணினார். சரீரம் இறந்து போறது, நான் யாரு, இந்த சரீரம் நான் இல்லை, பின்ன என்னோட ஸ்வரூபம் என்ன, இதுக்குள்ள அந்நியமா சரீரத்திலேருந்து வெத்திரிக்தமா நான் 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 ஏதோ ஒன்று பிரகாசிக்கிறது, அது என்ன அப்படின்னு தேடி பார்த்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி அந்த நான் ஹிருதயத்துக்குள்ள மறைஞ்சு அண்ணாமலை என் ஆன்மா காணுமே, அந்த ஹிருதயத்துல பிரம்மவஸ்து பிரகாசிச்சது. அவ்வளவுதான். அது வேடிக்கையா சொல்லுவோம். அந்த வீட்டில் அன்னைக்கு இவருக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கிற போது யாருமே இல்லை. அவளை எங்கேயோ போயிருந்தா, எதுக்கு போனாலோ. அவ போற போது வெங்கட்ராமன் இருந்தா, வரபோது ரமண மகர்ஷியம். அவ்வளவுதான். போற போது அந்த பையன் இருந்தா, வரபோது அந்த பையன் இல்லை, ஆளு காணாம போயாச்சு. அதனாலதான் பகவான் ஐயே அதிசுலபம் ஆத்ம வித்தை அப்படின்னுட்டார். இந்த ஆத்ம வித்யா ரொம்ப சுலபம். ஏன்னு சொன்னார்னா, அவ வெளியில போயிட்டு ஆத்துக்குள்ள வரத்துக்குள்ள ஆளு மாறி போயிடுது. நிர்விகல்ப சமாதி நிஷ்டன் ஆயிட்டார். நிர்விகல்ப சமாதி என்ன முன்னாடியே சொல்லிவிட்டேன். நிர்விகல்ப சமாதினா ஞானம்னு அர்த்தம், ஆத்ம ஜானம்னு அர்த்தம். நிர்விகல்பம் விகல்பரகிதமான ஸ்வரூபஸ்திதி வந்துடுத்து. அப்படியே அந்த நிலை வந்துடுத்து. ஸ்ரவண மாத்திரம் சில பேருக்கு வந்துடும். ஆனா அதை திருஷ்டாந்தமா எடுத்துக்க முடியாது. அதை சில பேர் பெரிய சாமர்த்தியம் இருக்கும். ஒரு வாட்டி ஒரு கீர்த்தனம் கேட்கறதுக்குள்ள பாட ஆரம்பிச்சுடுவா. ஒரு வாட்டி ஒரு சங்கீத இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் எடுத்து வச்சா வாசிக்க ஆரம்பிச்சுடுவா. எப்படி வாசிக்கிறான்னு அவள்கிட்ட கேட்டா அவளுக்கே தெரியாது. அவளுக்கு பூர்வ சம்ஸ்கார பலத்தினால அப்படி போயிடும். நான் பகவத்கீதை எடுத்து வச்சுன்னு நான் படிக்க ஆரம்பிச்சதே அப்படிதான். ஏதோ தெரியுங்கிற மாதிரி ஒரு பாவம். அப்போ படிக்க ஆரம்பம் 12 வயசோ 13 வயசோ அதை எடுத்து வச்சுன்னா அப்படி அது யாருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது அர்த்தமும் இல்லை, யார்கிட்டையும் போய் படிக்கணுங்கிற நினைப்பு அன்னைக்கு வரல. 2 வருஷம் 2ஆம் அத்தியாயம் மட்டுமா வச்சுன்னு இப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்கேன். அது என்னத்துக்குன்னு தெரியாது. ஏன்னா பிரவச்சனமும் கேட்டது கிடையாது அன்னைக்கு. அந்த டைம்ல எல்லாம் உள்ள உபனிஷத்து வச்சுட்டு அம்பாள் சந்நிதியில் உட்காந்துட்டாரா, நான் அந்த கோவிலுக்குள்ள போனா குறுக்களை என்ன விட்டுட்டு போயிடுவார். அப்புறம் நான் மட்டும்தான் அந்த சாந்தி துர்கா பரமேஸ்வரி இந்த ஸ்தோத்திரம் இருக்கோ இல்லையோ அந்த சந்நிதியில் நான் மட்டும்தான் உபனிஷத்து வச்சுன்னு உட்காந்துட்டான். அது ஏன் அது படிக்கிறேன் அன்னைக்கு இது படிக்கணும், இது பிரவச்சனம் பண்ணணும் ஒன்றும் தெரியாது. இது யாருக்கு வேண்டியும் பண்ணல, எதுக்கு வேண்டியும் பண்ணல. ஒரு ஆனந்தம், சும்மா ஒரு பர்பஸ் ஒன்றும் கிடையாது, ஆனந்தம். இப்ப நினைச்சு பார்க்கறது தெரியறது அது ஏதோ ஒரு எங்கேயோ விட்ட குறை தொட்டு நிறை, அவ்வளவுதான். விட்ட குறை தொட்ட குறை இல்லை, அது விட்ட குறைய தொட்டு நிறை. எங்கேயோ விட்டு வச்சிருக்கோம், எங்கேயோ பிடிக்கிறோம். தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததேச்ச தத்தோ பூயः சம்சித்தௌ குரு நந்தன. எங்கேயோ நமக்கு ஆரம்பிக்கிறது அப்படி கிட்ட போயிட்டு
அப்புறம் வழிகாட்டுறதுக்கு யாராவது வருவா, யாரோ வருவா, நம்ம பாட்டு போய் அந்த நம்ம வழிகாட்டுறவாளை பத்தி நினைக்கல. ஆனா வழிகாட்டுறவாள் பகவானோட பொறுப்பு. அவ வழிகாட்டுவா. அப்புறம் ஸ்ரத்தை எங்க விழறது? ஸ்ரத்தை நம்மளதான் விழறது இல்லையா? ஆத்மா அப்படிங்கிற அந்த சப்தம் காதுல விழறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோமே. ஸ்ரவணாயாபி பகுபிர் யோனலப்யா ஸ்ருண்வந்தோபி பகவோ யம் ந வித்யுஹு. காதுல விழறதுக்கு தபஸ் பண்ணிருக்கணும். ஒரு குருமுகத்தில இருந்து ஸ்ரவணம் பண்றதுக்கு தபஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்ரவணம் பண்ணியும் எல்லாருக்கும் ஒன்றும் தெளிவு ஏற்படும் சொல்ல முடியாது. மலையில பெயர தண்ணி எல்லாம் கீழே வந்துடுற மாதிரி போயிடும். ஆனா அது எங்கேயோ கிடக்கும். ஒரு மகாபுருஷ முகத்துல இருந்து ஸ்ரவணம் பண்றது எங்கேயோ கிடக்கும். எப்பவோ இருக்கா அது பலிக்கும். பலம் எப்படி இருக்கும்? பலத்தோட ஸ்வரூபம் என்ன? சாஸ்திரத்தோட அர்த்தம் கிரகிக்கிறதா, சாஸ்திரத்தோட ஸ்தூலார்த்த கிரகணமா, இல்லை லட்சியார்த்த கிரகணமா? சாஸ்திரத்தோட ஸ்தூலார்த்த கிரகணம்னா அது போராது, திருப்தி வரல. சாஸ்திரத்தோட லட்சியார்த்தம் என்ன? சித் ஸ்வரூபம் இல்லையா? நம்ம ஸ்வரூபம் நம்ம சாதாரணமா சொல்லுவா. பிரகாஷ்னு ஒருத்தருக்கு பேரு வச்சோம், பொதுவா அதுதான் சொல்லுவா பேரு. பிரகாஷான்னு ஒருத்தருக்கு பேரு. ஏ பிரகாஷா அப்படின்னு கூப்பிட்டா அது ஏதோ பிரகாசத்தை கூப்பிடுறான்னு உட்கார்ந்து இருந்த வாட்சியார்த்தம். பிரகாஷா மீன்ஸ் லைட் இல்லையா? அது வாட்சியார்த்தம். இந்த காதுல விழறவன் என்ன பண்றான்? என்ன கூப்பிடுறான் அப்படின்னு இல்லையா? அது மாதிரி ஸ்ருதி சொல்ற வாக்கியங்கள்லாம் சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம, நித்திய சுத்த புத்த முக்த சுபாவா, இது எல்லாம் அகமஸ்மி அகமஸ்மின்னு பிரத்யபிக்ஞம் வருது. இது நம்ம ஸ்வரூபத்தை சொல்றது. பகவான் சொன்னாரே நம்ம கதை தான் பேசுறது அப்படின்னா, நம்ம ஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுங்கிற அந்த ஸ்வரூப உன்முகம் ஆயிடுத்தானா சித்தம், லட்சியார்த்த பானம் வந்துடுத்து. அதுதான் ஸ்ரவணத்தோட மர்மம். அப்படி ஸ்ரவணம் பண்றது, அது ஸ்ரவணம் ஃபர்ஸ்ட் கேட்கிற போதே வந்துடுத்தானா ஏதோ பாக்கியம். அப்படி வரலையானா என்ன பண்ணும்? திரும்ப 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 பௌன புண்ணியேன ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஸ்ரவணம் பண்ணி ஏகாந்தத்தில் இருந்து உள்ள கடைஞ்சு நிதித்தியாசனம் பண்ணி சாட்சாத்தா அபரோக்ஷமா தர்சனம் ஏற்பட வேற உள்ள கடையணும். தபோவன சுவாமியோட லைஃப் பார்த்தேன்னாக்கா இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அவ்வளவு விஸ்தாரமா சொல்லியிருக்கார். மலையாளத்துல ஒரு ஆயிடுச்ச தபோவன சுவாமி சந்நிதின்னு புஸ்தகம், அது இங்கிலீஷ்ல இப்போ மியூசிங்ஸ் ஆஃப் எ மாஸ்டர்னு இங்கிலீஷ்ல இப்போ போட்டிருக்காங்க அந்த புக்கு. அதுல விஸ்தாரமா ஸ்ரவணம் பண்ணினா ஸ்ரவணத்தோட தாத்பரியம், அந்த மந்திர உபனிஷத் அர்த்தத்தோட தாத்பரியம் தன்னில இருக்கு, ஆத்மஸ்வரூபத்தில் இருக்குங்கிறது கிரகணம் பண்றதுக்கு தான் மனனம். எல்லாத்துக்கும் பர்பஸ் என்ன? இந்த சித் வஸ்து தான். இந்த சித்தை தான் பொறுக்கி எடுக்கணும், இந்த சித்தை பொறுக்கி எடுக்கணும். அப்புறம் இந்த சித் ஸ்வரூபத்தை மனனம் பண்றது. மனனம் பண்றது அனலி, இங்கிலீஷ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ற போது யூ லிசன் தென் அனலைஸ். அனாலிசிஸ் இல்லை, இது மந்திர அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அகாடமிக். மந்திரத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது அகாடமிக் மீனிங் இல்லையா? மந்திரத்தோட தாத்பரியம் இருக்கே இந்த சித்ஸ்வரூபம். இந்த சித்ஸ்வரூப ஸ்பூர்த்தி ஏற்படுறவன் அவன் சிரவணம் பண்றான். சாந்தி துர்கா ஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன். தேசிக கிரா, அது என்னது ஃபர்ஸ்ட் லைன்? சத்யோஜாத சமாதிஜாத லஹரிம். சத்யோஜாதம்னாக்க இப்படிதான், இன்ஸ்டன்டேனியஸ். சத்யஹான இப்படி,
அந்த ஸ்ரவணம் பண்ற வேளையில உபனிஷதர்த்தத்தை கேட்கிற வேளையில சத்யோஜாத சமாதிஜாத லஹரியும் ஆத்யாம் சிதானந்தஜாம், அது அம்பாளை ஸ்துதி பண்றதாக எழுதியிருக்கு. ஆத்யாம் அந்த பரமேஸ்வரி பூர்வ பரமேஸ்வரனை விட்டு விலகாம இருக்கிற சக்தி ஸ்வரூபிணி அவ. ஞானம் சத்யோஜாத சமாதிஜாத லஹரீம் ஆத்யாம் சிதானந்தஜாம். அவ எப்ப பிரகாசிக்கிறான்னா சத்யார்த்தாந்தர திருஷ்ட தேசிக கிரா ஜாஜ்வல்யமானாம் தியம். அவள் யாரு? இந்த அம்பாள் யாருன்னாக்கா சத்யார்த்தாந்தர திருஷ்ட தேசிக கிரா. அந்த சத்தியத்தை சாட்சாத்கரிச்ச தேசிகனோட கீகின வாக்கு. அந்த வாக்கை சிரவணம் பண்ற போது சத்யார்த்தாந்தர திருஷ்ட தேசிக கிரா ஜாஜ்வல்யமானாம் தியம். ஹிருதயத்துக்குள்ள ஜொலிக்கிறது தி, அந்த பிரகாஷம், அந்த ஸ்வானுபவ ஸ்வரூபமா நம்மளோட பிரத்யபிக்ஞா ரூபமா பிரகாசிக்கிறது. சம்புத்தியாத்மனி ரூಢ யோக ஜப அல்ல, சம்புத்தியாத்மனி ரூಢ யோக ஜபலாத் சம்பஷ்யமானாம் பஜே. ஆனோ அதானோ சாந்தியாயுக்த பவாந்தராந்தரச்சரீம் அஸ்மத் ஜகநாயகீம். அது முன்னாடி ஸ்லோகத்தில் ஒன்று உண்டு. சல்லாபேன சல்லாபேன சதா ஹிருதாத்ம ரமணம். இந்த அம்பாள் என்ன பண்றாள், ஒரு சிஷ்யன் குரு கிட்ட எப்படி இந்த வித்தியை கறந்து எடுக்கணும். கீதையில சொல்ற போது கூட அந்த கண்ணுக்குட்டி போய் மாடு கிட்டேருந்து கறக்கிற மாதிரி கறக்கிறதுங்கிறோம். பார்த்தாய பிரதிபோதிதான் இல்லையா? அந்த கண்ணுக்குட்டி போய் மாடு சொரத்தனமானா நம்ம அகிட இழுத்தா வராது. இந்த கண்ணுக்குட்டி போய் அந்த அகிடில போய் ஒரு மோதும் மோதினா அப்படி வாழை தூக்கி ஒன்றும் சொரத்தும். அதுக்கப்புறம் தான் இண்டிகேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அதுபோல ஒரு சத்குரு இருக்கிற போது அவளுக்கு ஒன்றும் உபதேசம் பண்ணுங்கிறது கிடையாது. சத்வஸ்து நிஷ்டனா இருக்கிற பிரம்மனிஷ்டர்களுக்கு பொதுவா சங்கல்பம் யாருக்காவது உபதேசம் பண்ணி வள போய் சொல்லணும்னு வராது. அது தோன்றணும் உள்ள. அது தூண்டுறதுக்கு பலம் இருக்கிற யாராவது ஒருத்தர் இருந்தா எல்லாருக்கும் கிடைக்கும். கரெக்டா தூண்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தான்னா நிறைய பேருக்கு கிடைக்கும். இல்லாட்டா சும்மா போய் அவகிட்ட போய் எப்ப வந்தேள், பஸ்ல வந்தேளா, கார்ல வந்தேளா, குடும்பத்துல எல்லாம் எப்படி எதையோ கேட்கலாம் நமக்கு இல்லையா? ஆசிரமம் நடக்கிறத எதுவும் கேட்கலாம். அந்த தூண்டுறதுக்கு யோக்கியதை இருக்கிற ஒருத்தன் வரப்போது சல்லாபம்னு பேரு. ரொம்ப கேஷுவல் மாதிரி இருக்கிறதுக்கு தான் சல்லாபம். இப்ப அம்பாள் என்ன பண்றா, பரமேஸ்வரன் கிட்ட ரொம்ப மெதுவா போய் பேசுறாளாம். சல்லாபேன சதாஹிருத ஆத்ம ரமணம். சின்மயானந்த சுவாமி பாலக்காட்டில் வந்தப்ப சொன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஒரே ஒரு தடவை தான் அது பார்த்துருக்கேன். வரேன் ரெண்டு தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை தான் அது கேட்டிருக்கேன் கீதை, ஒரே ஒரு நாளைக்கு. அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ அவர் இந்த ராமகீதை அது சொல்றது, அம்பாள் சிவனை இழுக்கிறது அது ஒரு பெரிய டிராமாவே பண்ணிவிட்டான். அது என்னாக்கா, சிவன் அப்படியே சமாதி நிலையிலேருந்து எழுந்திருந்து வரார். வந்தார்னா எவ்வளவு நேரம் இருப்பது தெரியாது, திருப்பி அப்பவே சமாதி நிலைக்கு போயிடுவார். அதனால அவர் பிடிச்சு உட்கார வைக்கணும். அதுக்கு அவர் சொல்றாரு, எல்லா வைஃபுக்கும் ஹஸ்பண்டை எந்த கொக்கி போட்டு இழுக்கணும்னு தெரியும். அதனால இவர் ராமரை பத்தி ராம நாமத்தை பத்தி ராம தத்துவத்தை கேட்டா ராமகீதையை உபதேசம் பண்ண சொன்னா அப்படின்னு கதை போட்டு இது சொல்லணும். அத சல்லாபம், அந்த பேசி அந்த தத்துவத்தை கிரகிக்கிறதுக்கு சல்லாபேன சதா ஹிருத ஆத்ம ரமணாம். இந்த ஆத்ம ரமணனா இருக்கிற ஈஸ்வரனை சல்லாபம் பண்ணி நிறுத்துறா. சல்லாபேன சதாஹிருதாத்ம ரமணாம் ஆத்யோபதிஷ்டார்த்த காம். முதல்ல பிரம்ம வித்யை அவளுக்கு தான் கொடுத்தாராம். முதல் சிஷ்யம் அவள் தான். அதனால அந்த அம்பாளுக்கு ஆத்ய உபதிஷ்டார்த்த காம், அதில் ஒரு பிரத்யேக யூசேஜ். அது
சல்லாபேன சதாஹிருதாத்மரமணாம் ஆத்யஹ பரமேஸ்வரः தேன உபதிஷ்டா கீஹி. ஆத்யோபதிஷ்டார்த்த காம் சல்லாபேன சதா ஹிருதந்தரமணி. சல்லாபமானோ சல்லாபானோ? சல்லாபம். முதல்ல சல்லாபம், அப்புறம் சல்லாபம். சல்லாபம்னா என்னன்னாக்க சத்தோட லாபம். அந்த சத்வஸ்து இருக்கோ இல்லையோ, ஆத்மவஸ்து, அதோட லாபம். அந்த சத்து லபிச்சுடுத்து, அந்த சித்து உள்ள கிரகிக்கப்பட்டு சல்லாபேன சதா. அது அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் வந்த லட்சணம் என்னன்னா, ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு மணி இருக்கு, ஒரு ரத்னம், ஒரு ஜோதி, சுவானுபூதி ஸ்வரூபமா இருக்கிறது. அது இந்த சித்தத்தை உள்ளுக்கு இழுத்துடுத்தான். சதா ஹிருதந்தரமணியும் ஆர் ஹிருதந்தரமணியும், ஹிருதயத்துக்குள்ள ரமிக்க கூடியவள். ஹிருதயத்துக்குள்ள ரமிக்கிறா, ஆத்மாவில ஸ்வரூபத்துல ரமிக்கிறா. சல்லாபேன சதா ஹிருதந்தரமணியும் ஏகாம் சிதா ஏகாத்ம யோகஸ்திதம். அந்த இருக்கக்கூடிய நிலை என்ன? இரண்டற்றதான அத்வைதமான ஆத்ம யோகம். ஏகாத்ம யோகஸ்திதம். சில்லாபாதிருத போதபானு கிரணம். இந்த சல்லாபம், அப்புறம் சில்லாபம், அந்த சித்தோட லாபம். அந்த சத்து தான் சித்து. சில்லாபாதிருத, அந்த சித்தோட லாபம் வந்ததுனால, அதை ஆதரிச்ச ஹிருதயத்துல வச்சுருக்கிறதுனால, ஹிருதயத்துக்குள்ள அந்த போத சூரியன், ஆத்ம சூரியன் பிரகாசிக்கிறது, அதோட கிரணம். அதுவே அவளோட ஸ்வரூபம். சில்லாபாதிருத போதபானு கிரணாம் ஏகாந்த ஏகாந்த ஹிருத் பத்மகம். அவளை எங்க கிடைக்கும்னா, ஏகாந்தமா ஹிருதயத்துல தியானம் பண்ற ஹிருத் பத்மத்துல அவள் பிரகாசிக்கிறான். ஏகாந்த ஹிருத் பத்மகாம். முடிவு மல்லாபம். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய லாபம், எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மத் லாபம், மல்லாபாம். சிவ நிர்விருதார்த்த விபவாம் ஈடே மகாவைபவாம். மல்லாபாம், எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய லாபம் சொல்லிவிட்டு அவ சிவ நிர்விருதார்த்த விபவம். நிர்வൃத்தினா ஆனந்தம். அந்த சிவானந்தத்தினால அதோட பெரிய விபவம் அப்படின்னா, அது பெரிய ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சா அது ஒரு விபவங்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஆத்மானுபூதி இருக்கே, அது ஒரு விபவம். சில்லாபாதிருத சிவ நிர்விருதார்த்த விபவாம் ஈடே. நமஸ்காரம் பண்ற யாரவ? மகாவைபவாம் அப்படின்னு. அது ஒரு பெரிய வைபவமாம், அது ஒரு பெரிய விபூதி. அந்த ஆத்மானுபூதியாக கூடிய விபூதி ஹிருதயத்துக்குள்ள சத்து சித்து ஆனந்தம். அது மல்லாபம் ஆகிற போதுதான் ஆனந்தம். சத்து சித்து எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. எப்ப அது மல்லாபம், அவனவனுக்கு பெரிய ஒரு லாபம், நிஜலாப துஷ்டா. ஆத்மலாபான்ன பரோலாப இல்லையா? பெரிய லாபம் என்னது? ஆத்மலாபம் தான், நிஜலாபம். அந்த நிஜலாபத்துல வரக்கூடிய துஷ்டி, சந்தோஷம். சந்துஷ்ட சததம் யோகி. பகவான் கீதையில சொல்றான், பக்தனுக்கு லட்சணம் என்ன, ஞானிக்கு லட்சணம் என்ன? சததம் சந்துஷ்டா, ஆல்வேஸ் பிளிஸ்ஃபுல். அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அது மனசோட பண்ணப்பட்டது இல்லை. அப்படி இருக்கிற அந்த சில்லாபம், அது ஹிருதயத்துக்குள்ள மகா லாபம். அந்த லாபத்துக்காகத்தான் ஸ்ரவணம் பண்ணி, ஸ்ரவணத்துல இருந்து ஸ்ரவணத்தோட மர்மமா இருக்கிற சித்து. சித்து என்ன? நான்கிறதோட சுத்த ஸ்வரூபம். அகங்கிறது எல்லா அவஸ்தைகளுக்கு பின்னாலேயும் இருக்கே, அது உடம்பு மனசு எல்லாத்துலேருந்து பிரிச்சு பார்க்கிற போது வெண்ண திரண்டு வர போல உள்ள சித்தா பிரகாசிக்கிறது. பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் அவேர்னஸ். It shines forth as pure awareness, and that is Chit. And the Chit, Chideva Vidya Vilasanti Ashunya. அந்த சித்து தான் ஆத்மாங்கிறது, அதுதான் பூர்ண வஸ்து. அது என்னோட ஸ்வரூபம் தெரிஞ்சுன்னா சகஜானிஷ்டா, சகஜாத்மஸ்திதி. அது ஸ்ரவணத்தினால
நிச்சயம் வந்து விடுத்தானா முடிஞ்சு போச்சு கதை. பாவையன் வசுதாம் சச்சார. விவேக சூடாமணியில குரு உபதேசம் பண்ணி சிஷ்யங்கிட்ட சொல்றோம், பூமியை பவித்திரம் பண்ணி சஞ்சாரம் பண்ணுப்பாங்க. எப்ப நீ அந்த தத்துவ நிச்சயம் வந்துடுத்தோ, சுவானுபூதி வந்துடுத்தோ, உன்னோட பாத ஸ்பர்ஷத்தினால குலம் பவித்ரம் ஜனனீகிருதார்த்தா வசுந்தரா புண்ணியவதீ சதேன அபார சச்சித் சுக சாகரேஸ்மின் லீனம் பரே பிரம்மணி யஸ்ய சேதா. யாருக்கு அப்படி அந்த ஆத்ம நிச்சயம் வந்துடுத்தோ, ஆத்ம தத்துவ நிச்சயம் வந்துடுத்தோ, ஹிருதயத்துல நிறைஞ்சுடுத்தோ, அந்த சாந்தி வந்துடுத்தோ. பகவான் ஒரு வார்த்தை சொல்றாரு, சித்தம் குளிர கதிர் ஹஸ்தம் வைத்து. அந்த கதிங்கிறது என்ன? உபதேசம் தான். உபதேசம் ஆகக்கூடிய ஹஸ்தம் வைத்து சித்தம் குளிர அமுதவாயை திறங்கிறார் இல்லையா? சித்தம் குளிர கதிர் ஹஸ்தம் வைத்து அமுதவாயை திற அருள்மதி அருணாச்சல. அருளை வர்ஷிக்கக்கூடிய பூர்ணச்சந்திரனாயிருக்கிற ஹே அருணாச்சல குருநாதா, நீ எனக்கு என்னோட சித்தம் குளிர உள்ள சாந்தமாக ஆத்ம தத்துவமாகிற அவகதி அந்த ஞானத்தை தந்து அமுதவாயை திறந்து, முதல் வாக்கு அமுதவாயை திறந்து கதிர்ஹஸ்தம் வைத்து எனக்கு அனுகிரகம் பண்ணும். அருள் அருள் என்ன? அந்த ஞானோபதேசாய கிரகீத தேகா. அந்த சத்குருவோட ஒரு ரூபமே நமக்கு ஞானோபதேசம் பண்றதுக்கு தானே. அதனால அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணி எனக்கு சித்தத்தை சாந்தம் பண்ணு, குளிரவை, நிம்மதியை கொடு. அப்படி அந்த நிம்மதி ஸ்ரவண மாத்திரத்தினாலேயோ, ஸ்ரவண மனனங்கள்னாலேயோ, ஸ்ரவண மனன நிதித்தியாசனாதிகளாலேயோ. விவேக சூடாமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம் பண்ணினா அதோட 100 மடங்கு மனனம், அதோட 100 மடங்கு நிதித்தியாசனம், லட்சம் நிர்விகல்பகம் பலம் எல்லாம் சொல்லியிருக்கு ஸ்லோகம். தபஸ் பண்ணணும். தபஸ் அதுதான் ஞானிக்கு. ஞான மார்க்கத்துக்கு வந்தவாளுக்கு பின்ன வேற ஒரு தபஸ் கிடையாது. வேதாந்த சிரவணம் பண்றது ஏகாந்த தேசத்துல இருந்து வெளியில சித்தம் போகாம ஆத்ம விசாரம் பண்றது, ஸ்வரூப விசாரம் பண்றது, ஆத்மான்வேஷனம் பண்றது. அப்படி பண்ணி அந்த சகஜமான ஸ்வரூப நிலை நிச்சயம் வரணும், தத்துவ நிச்சயம் வரணும். ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்த போறாது. இப்போ உட்காந்து கொஞ்சம் மனசு சமாதி நிலையில இருக்கு, தியானத்துல இருக்குன்னா போயிடும், கலைஞ்சு விடுறது. என்ன எக்காரணத்தினாலையும் கலையாம எந்த ஸ்டேட்லையும் நம்மளை விட்டு போகாத ஏஷா பிராமி ஸ்திதி. அந்த பிராமி ஸ்திதி, அந்த தத்துவ நிச்சயம் வர வரைக்கும் இவன் மனனம் நிதித்தியாசனம் தொடர்ந்துட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்லோகத்துல நான், நீ, அவன்கிற விஷயத்தை சொன்னார் பகவான். அடுத்த ஸ்லோகத்துல காலத்தை எடுத்துக்கிறார். இதெல்லாம் ஒரு பிரக்கிரியன்னு வேணா சொல்லலாம். ஏதோ ஒன்று பிடிச்சுக்கிறது, பிடிச்சிருந்து தத்துவ நிச்சயம். நான்ங்கிறத பிடிச்சிட்டோம், சித்த விற்த்திகளை பிடிச்சிட்டோம். ஒவ்வொரு சித்த விற்த்திகளுக்கு நடுப்புலையும் ஒரு கேப் இருக்கு. அங்கேயும் சகஜாத்மனஸ்யாது. ஒரு தாட்டுக்கு நடுப்பில் என்ன இருக்கு? You are not continuously thinking. There is a gap, lot of gap. You are இங்க உட்கார்ந்து இருக்கிற பலத்தை நான் பார்க்கிறோம், ஸ்பேஸை பார்க்கல. ஸ்பேஸ் நிறைய இருக்கு. ஆளுகளை பார்க்கறதுனால நம்ம அந்த ஸ்பேஸை பார்க்கிற பழக்கம் நமக்கு இல்லை. இருக்கிறவாளை பார்க்குற பழக்கம் தான் இருக்கு இல்லையா? அதுபோல நினப்பை தான் பார்க்குறோமே தவிர நினப்புக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க ஸ்பேஸை நம்ம பார்க்கல. எந்த ஸ்பேஸில் தாட் வருதோ, எந்த ஸ்பேஸில் சித்த விருத்தி வருதோ, அந்த ஸ்பேஸ் கலங்கம் இல்லாம இருக்கு, ஸ்புடமா இருக்கு. கவனம் அதுல, ஸ்ரத்தை அதுல போயிட்டாலும் நிச்சலமாயிடும். ஒழிவு, அது ஒழிவு. அது அந்த ஒழிவுல ஒடுங்கி விடுத்தானாலும் போரும்.
ஒரு சித்தவர்த்திக்கு நடுவில் இருக்கிற ஒழிவு இருக்கே, அந்த ஒழிவுல ஒடுங்கிறது. வேதாந்த கிரந்தம் ஒண்ணு உண்டு தமிழ்ல, ஒழிவில் ஒடுக்கம். ஒழிவு இல் ஒடுக்கம்ங்கிறது வேற, ஒழிவு இல்லாம ஒடுங்கிறதுங்கிறது நித்திய நிரந்தர சமாதி ஸ்திதி. ஒழிவா இருக்கக்கூடிய இடத்துல ஒடுங்கிறதுங்கிறது வேற. அந்த ஒழிவு ஒரு கேப் இருக்கு இல்லையோ, ஒரு விருத்திக்கு நடுவில் இருக்கிற அந்த நிശ്ചலத்துல, நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி. அது ஒரு பிரக்கிரியை. அடுத்தது காலம், டைம். டைம் கிளாக் டைம், அது ஆர்டிஃபிஷியல் டைம் இல்லையா? அதுக்கு நம்ம அடிமைப்பட்டுட்டோம் ரொம்பவே இல்லையா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம சொல்லுவோம். என்னன்னாக்கா 10 மணிக்கு வரேன்னா 10:30 வந்தான், 11 மணிக்கு வந்தான், வராமையும் இருக்கலாம். இந்த டைம் எல்லாம் நமக்கு முக்கியமே இல்லை, இஷ்டப்படிக்கு விடும். அதனால 10:30 வரேன்னு சொன்னவரும் 10:45 தான் வருவார். நீ 10:30 வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா நம்ம அங்க போனா 10:45. அது என்னவோ டைம் இல்லையா? டைம்ங்கிறது சில பேர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருப்பா, டைம்ல பர்ஃபெக்டா ப்ரிசைஸா இருப்பா. பகவான ஆல்மோஸ்ட் ரொம்ப ப்ரிசைஸா இருப்பார் பகவான், டைமுக்கு கரெக்டா அந்த டைம். யோகி ராம் சூரத்குமாரை பத்தி சொல்லுவா, கணேசன் நான் சொல்லுவேன், டுமாரோ 5 o'clock யூ கம். 5 o'clock போனா பூட்டி இருக்கும், இந்த இடத்துல யாருமே இருக்கு, எப்போ இருப்பார். டைம் எப்போவாவது சிந்தை பண்ணி பாருங்க, இந்த டைம்னா என்ன? மிருகங்களுக்கெல்லாம் என்ன டைம் இருக்கு? நாய் பூனை எல்லாம் இருக்கும். ராப்பகல் எல்லா பிராணிகள்ட்டையும் இருக்கு. கார்த்தால சூரியன் உதிக்கிற போது, சூரியன் தான் டைம் நமக்கு இல்லையா? சூரியன் உதிக்கிற போது அப்படியே ஒரு ஹரத்தோட கிளிகள் எல்லாம் கூஜனம் பண்ணிட்டு அப்படி வெளியில வருது. அப்போ கத்துற அந்த சத்தத்துக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. சாயங்கால சோகமா இருக்கும், போய் அடங்கிடும். பிரபாதத்துல ஒரு விதமா இருக்கு, பிரதோஷத்துல ஒரு விதமா இருக்கு. இந்த 2 டைம் தான் நேச்சர்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு டைம் சொன்னா பக்ஷம், சந்திரனை ஆசிரியச்சுண்டு 14 நாள் ஒரு பக்ஷம், அது டைம். அதுவும் சொல்லலாம், வேணா சொல்லலாம் இல்லையா? எனக்கு சந்திரனுக்கு தகுந்தபடி டைமும் மைண்டும் கலந்திருக்கு. ராத்திரி ஆகிற போது மைண்ட் ஒரு விதமா இருக்கும், பகலாகிற போது மைண்ட் ஒரு விதமா இருக்கும். ராத்திரி தூங்கணும், பகல்ல முழிச்சுக்கணுங்கிறது தான் ஜெனரல் ரூல் இல்லையா? சந்திரனுக்கு தகுந்தபடி மனசை பார்த்தோமானால், மனசு அமாவாசை பௌர்ணமி ஆகிற போது சில பேருக்கு எல்லாருக்கும் எஃபெக்ட் இருக்கும். ஆனா பைத்தியத்துக்கு தான் தெரியும், பைத்தியத்தோடது வெளியில தெரியும், மற்றபடிக்கு இட் வில் அஃபெக்ட் எவ்ரிவன். lunatic இல்லையா? get affected by the moon. அப்போ நம்ம சரீரம் இங்க மட்டும் இல்லை, நம்ம கண்ணில் இப்படி பட்டுதானா தான் வரும் இல்லை, அந்த மூன் வரைக்கும் நம்ம சரீரம் பறந்திருக்கு, சூரியன் வரைக்கும் சரீரம் பறந்திருக்கு. சரீரத்தோட விஸ்தாரம் எங்கேயோ கிடக்கு. இங்க கிள்ளினாத்தான் வலிக்குன்னு நினைச்சுக்காதீங்கோ, சந்திரன்ல கிள்ளினா உங்களுக்கு வலிக்கிறது. நம்ம சந்திரனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கிரகத்தை போய் பார்த்தேன்னா, லைட் இயர்ஸ் தூரக்க இருக்கிற ஒரு ஸ்டாரை போய் பார்த்தேன்னா அங்க கிள்ளினாலும் இங்க தெரியும். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கணும். விஸ்வதனு, நம்ம விஸ்வமே சரீரம், இந்த சின்ன சரீரம் தான் நம்மளோடது நினைச்சுக்க வேண்டாம். சொப்பனத்தில் ஒரு பாடியை பார்த்து அதுதான் நான் நினைச்சேன், அது செத்து போனா செத்து போட்டேன் நினைச்சுட்டு எழுந்திருந்தா எப்படி இருக்கும்?
எழுந்திருந்த அப்புறம் நேற்றுக்கு போயிட்டேங்க, இன்னைக்கு காத்தாலேருந்து நம்ம சிராத்தம் எல்லாம் பண்ணோம். அது மாதிரி இந்த ஒரு சரீரத்தை கணிச்சுண்டு இது போயிட்டானா எல்லாம் ஆச்சு, இது இருக்கிறத நான் இருக்கேன் எல்லாம் நினைச்சுக்கிறோம். விஸ்வம் பூரா சரீரம் வியாபிச்சிருக்கு. எப்படி எல்லாம் பார்க்குறோம் தெரியுமா? மனசுக்கு எத்தனை நல்ல நல்ல வேலையெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் விட்டு இந்த சினிமாவில் அது பண்ணா அதை பண்ணா அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே, ஏதோ நியூஸ் இன்ஃபர்மேஷன் இல்லையா நினைக்கிறதே இப்படி நினைக்கலாம். விஸ்வாகாரம் ககன சதிருஷம் எல்லாம் பார்க்கலாமே. விஸ்வம் பூராவும் வியாபிச்சிருக்கு. அப்ப சந்திரனை வச்சுன்னு நீங்க டைம்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, இது இல்லாம டைம். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் சரியாகாது. அதுதான் டைம். அக்னிஹோத்திரி எல்லாம் அதை தகுந்தபடிதான் காரியங்கள்லாம் பண்ணுவான். தர்ஷேஷ்டி, பௌர்ணமாசேஷ்டி, ஆக்ரயணம் எல்லாம் இது வச்சுன்னு தான் பண்ணும். எல்லாம் சந்திரனை ஆசிரியிச்சுண்டு, பக்ஷம் சந்திரன். சூரியனை ஆசிரியிச்சுண்டு நம்மளோட டெய்லி லைஃப் நடக்கிறது. சூரியன்ல எழுந்திருந்து அக்னியில ஒடுங்குறோம். கொஞ்சம் வைதிகமா சொல்றேன் நான் இப்போ, அவ்வளவுதான். சூரியன்ல எழுந்திருக்கிறோம், அக்னியில அடங்குறோம். அப்படிதான் வேதம் சொல்றது. சூரியன் தான் விஷ்ணு, அக்னி தான் ருத்ரன். அதனால காத்தால எழுந்து சந்தியாவந்தனம் பண்ற போது சூரியஷமாமன்யஷமன்யு பதயஷமன்யு கிருத்தேப்யா இல்லையா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். சாயங்காலத்துல அதே தீர்த்தத்தை கையில எடுத்துன்னு அக்னஷ, அக்னி இல்லையா. காத்தால சூரியன், சாயம் வேளையில அக்னி. சூரியன்ல வியுத்தானம், அக்னியில ஒடுக்கம். இதுவே ரெண்டையுமே ரிதம் சத்தியம் அப்படின்னு சொல்றது. எல்லாம் நாமரூப பிரபஞ்சம் தெரியற போது சூரியன், நாமரூப பிரபஞ்சம் ஒடுங்குற போது அந்த அக்னி எனது சித்து தான். அஹமஸ்மி ஆர்திரஞ்சுவலதி, அந்த அக்னி தான் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அக்னி. அந்த அக்னியில தான் போய் எல்லாம் ஒடுங்கி. அப்ப அது ஒரு டைம், காலம். கால கலயதாமகம் அப்படின்னார் பகவான் கீதையில. அப்ப இந்த டைம் பார்த்தோமானால், ஒரு விஸ்தூலமா பார்த்தோம்னா டைம்ங்கிறது மைண்டு, டைமு, கர்மா, ஸ்வபாவம் எல்லாம் கனெக்டட். பாகவதத்தில் இது விஸ்தாரமா வருது. இது எல்லாமே பகவானோட சக்திங்கிறோம் நம்ம. இவனோட கேரக்டர், வாசனை, சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி டைம் டியூரேஷனுக்குள்ள இவன் கர்மா பண்ணி பலத்தை சம்பாதிச்சு அனுபவிச்சு அவித்யக்கு பலப்பட்டுப்பான். இவ்வளவு நடக்கிறதுக்கு டைம் வேணும். இந்த டைமுக்குள்ள இவனுக்கு முக்தி அடைய முடியாது. பிகாஸ் கலயதாமகம் காலா, காலம் என்ன பண்ணும், பிடிச்சுக்கும். எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், அவர் இப்ப வாட்ச் பிடிப்ப. அன்னைக்கெல்லாம் அந்த வாட்ச் கட்டிக்கிறது ஒரு பெரிய கௌரவம். வாட்ச் கட்டினா ஒரு பெரிய கௌரவம். அதனால அடிக்கடி இப்படி வாட்சை பார்த்துட்டே பழக்கம் அவருக்கு. கொஞ்ச நாளா வாட்ச் கழுவுந்து போயிடுது. அதுக்கப்புறமா வெறும் கையும் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அப்ப தீர்மானம் பண்ணேன், நான் வாட்ச் கட்டிக்கப்படாது. இல்லாட்டா அது இப்படி இல்லாத வாட்சை வச்சுட்டு இப்படி நான் பார்த்துட்டே இருந்தேன்னா எப்படி இருக்கும். அப்போதான் வாட்சை விட்டுட்டேன். இந்த வாட்சை வச்சுட்டு இருந்தா அன்னைக்கு இப்ப இந்த மொபைல பாக்குற போது எனக்கு தெரியறது. ஏன்னா முன்னாடி இந்த வாட்சை என்ன பண்ணித்துங்கிறதோட ஒரு மேக்னிஃபைடு ஃபார்ம் தெரியறது. இப்போ அந்த வாட்சை வச்சுட்டு இருக்கிறத வாட்சை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கு. ஒரு தேவையும் இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. மலையாளத்துல நம்மளுக்கு പറയല്ലോ, നായി കൂട്ട് പണിയും ഇല്ല, നിൽക്കാനോട്ട് നേരവും ഇല്ല എന്ന് പറയും. ഇങ്ങനെ ഒന്നും ചേർത്തുക്കുമില്ല, ഒന്നുമില്ല, ചുമ്മാ വാച്ച பார்த்துட்டு என்ன பண்ண போறோம். இந்த டைம் அந்த டைம் ஆச்சு. அப்ப காலம் இல்லையா. அப்ப அந்த டைம், அப்ப வாட்ச், அது போல மொபைல், இது எல்லாமே நம்மளை கட்டி போடுறது, டைமுக்குள்ள கட்டி போடுறது.
சந்நியாசம் எடுக்கிறதே என்னத்துக்குன்னா டைம் இல்லாம இருக்கிறதுக்கு தான். இந்த அனுஷ்டானம், அந்த பூஜை, இந்த காரியம், அந்த காரியம் எதுவும் நம்மளை கட்டி போட. ஏன்னா ஒரு கர்மா பண்ற போது கர்த்தா இருப்பான். கர்த்தா ஒரு கர்மா பண்ற போது டைம் டியூரேஷன் ஸ்பேன் வந்துடும். அந்த ஸ்பேனுக்குள்ள மைண்ட் வந்துடும். அந்த மைண்டுக்கு மூலமா நான் இருக்கணும். இவ்வளவுமா சேர்ந்து ஒரு பிரிசன் ஹவுஸ் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. So to throw away that prison house, to demolish that prison house, you renounce. You renounce action. You renounce actor. You renounce fruit. You renounce the body also. சரீரம் இருந்தா டைம் வந்துடும். ஷஷ்டி அப்த பூர்த்தியா, பீமரத சாந்தியா, சப்ததியா, சதாபிஷேகமா, ஆண்டு நிறவா, இல்லையா எத்தனை வாட்டி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும். ஒரு மாசம் பிறந்த நாளா, நம்ம மறந்தாலும் மற்றவாள்லாம் வந்து பிறந்த நாளா, அந்த பிறந்த நாள், அந்த பிறந்த நாள். போன வருஷம் முன்னாலேலாம் எனக்கு பிறந்த நாள்னா ஞாபகமே இருக்காது. நம்ம யாருக்குமே தெரியாது, வீட்டில் யாருமே கேர் பண்ண. இப்போ எல்லாரும் வந்து எல்லாருக்கும் தெரியறது, நட்சத்திரம் எல்லாம் கேட்டு வச்சுட்டு இந்த வருஷமே 3 பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. ஆமாம், அது இங்கிலீஷ் டேட் ஒன்று. பின்ன இந்த நட்சத்திரம் இந்த மாசமும் இருக்கு, அந்த மாசமும் இருக்கு, 2 மாசம் அவளுக்கு தோன்றபடி இல்லையா. எவ்வளவு காரியமா அத்தியாசம் எவ்வளவு ரூபத்துல விரிஞ்சிருக்கு பாருங்க. அப்ப இந்த ஒவ்வொன்றும் மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி 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 டைம்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு, தேச காலாவதிபியாம் நிர்முக்தம்ங்கிறோமே, தேசத்தோடோ காலத்தோடோ வரம்புக்குள்ள மாட்டிக்காம அகண்டமா சும்மா இருக்கிறதுங்கிறது. அதுதான் அகண்டமா இருக்கிறது. அகண்டமா இருக்கிறதுக்கு இது பண்ணணும், அது பண்ண சகஜமா தர்மம் பண்றான், சகஜமா தனக்கு பண்ண வேண்டியது பண்றான். பெரிய விவகாரங்கள் இல்லை, சாந்தமா இருக்கான். நிர்விகல்பம்ங்கிறது அதுதான். இதெல்லாம் விகல்பம். டைம் ஒரு விகல்பம். நம்மளோட உள்ள ஒரு சுபாவம் இருக்கே, இது பண்ண அது பண்ண, அது ஒரு விகல்பம். கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாம் விகல்பம். அப்புறம் கர்மா பண்ணத்து பத்தி இருக்கிற அறிவு விகல்பம். உடம்பு ஒரு விகல்பம். இந்த விகல்பங்கள் எதுவுமே பார்த்தா சுஷுப்தியில இல்லை, அதனால டைமே தெரியல. சுஷுப்தியில ஒரு படம் தூங்கினோம், ஒண்ணுமே இல்லை, டைமே இல்லை, ஒரு விகல்பமும் இல்லை. நான், நீ, அவன், அது, இது ஒண்ணும் இல்லை. இப்படி டைமை எப்படி டிரான்சென்ட் பண்றது? ஹவு டு கோ பியாண்ட் டைம், பியாண்ட் த கிராஸ்பிங் ஆஃப் டைம், ஸ்கார்பியானிக் கிரிப் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட்ங்கிறார் பகவான் ஒரு இடத்துல. யாரோ கேட்கிறா, ஹவு டஸ் ஸ்லீப் possess us as the waking state doங்கிறார் பகவான். தூக்கம் நம்மளை வந்து கவ்விக்கிறதேன்னு கேட்டா, அப்படித்தான் ஜாகிரத் கவ்விக்கிறது. ஜாகிரத் கவ்விக்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. ஜாகிரத் ஏதோ ரியல் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பிடிச்சுக்கிறதே. அப்போ காலத்தை தாண்டது, காலோத்தரம் ஞானம். அம்பாளுக்கு சிவன் உபதேசம் பண்ணினது என்ன? தேவி காலோத்தரம். தேவிக்கு உபதேசம் பண்ணின காலோத்தரம். That knowledge which makes, establishes you in the timeless realm. That which establishes you in the timeless plane. அந்த டைம் இல்லாம ரமண பகவான் பார்த்தவாளுக்கு தெரியும், டைமே இல்லை. சந்நிதியிலும் டைம் போயிடும். இப்பதான் உட்காந்து அப்படி, அதுதான் அதோட லட்சணம். போர் அடிக்கவே அடிக்காது. அந்த சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. இப்ப கூட ரமணாசிரம சந்நிதியோட விசேஷம் என்னன்னா, ஒரு பெரிய மியூசிஷியன் வந்து பாடட்டும், கச்சேரி பண்ணண்டா, எல்லாம் சப்புன்னு இருக்கும். எனக்கு அதை விட எல்லாம் மியூசிக்கலா இருக்கு அந்த மௌனம். அதை விட எல்லாம் ப்ரொஃபவுண்ட்லி ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு அந்த மௌனம். அந்த மௌனத்தை உள்ள ஹிருதயத்துல தொட்டுட்டானால் பறையுட பாலு நுகர்ந்த பாக்யவான்மார்க்கொரு 10,000 ஆண்டு ஒரு அல்ப நேரம். அறிவு அபரப்பிரகிருதிக்கு அதீனமாயால் அறநொடி 1000 ஆண்டு போல தோணும். நாராயண குரு மலையாளத்துல ஒரு பாட்டு இது.
பரா அப்படின்னாக்க பரமானந்தம், ஆத்மானுபூதியோட பால் அப்படின்னா அந்த ஞான அனுபவத்தை கொஞ்சம் குடிச்சவனுக்கு 10,000 வருஷங்கள் இப்படின்னு போயிடுவான். அறிவு அபரப்பிரகிருதிக்கு அதீனமாயால், அறிவு இந்த லௌகிக விஷயத்துல மாட்டின்னு கொடுத்தானால் அறநோடி கொஞ்ச நேரம் 1000 ஆண்டு, அப்பதான் போர் அடிக்கிறது. விஷாம நிச்சலமா ஒரு என்டர்டெய்னிங் சாமகிரியும் இல்லாம சாந்தமா இருக்கிறவனுக்கு தான் ஞானின்னு பேர். ஒரு புக்கு வாசிக்கிறதுக்கு இல்ல, ஒரு மொபைல் பார்க்கறதுக்கு இல்ல, ஒரு பேசுறதுக்கு ஆளு வேண்டாம், சிந்திக்கிறதுக்கு சிந்தை வேண்டாம், ஆந்தரிகமான ஒரு விஷயமும் வேண்டாம், தான் தன்னிலேயே சாந்தமா. அந்த சாந்தி அவனுக்கு பிராரப்த கர்மா பண்றதையும் கோட்டம் வரப்படாது. அவனுக்கு என்ன கர்மா பண்ணணுமோ அந்த கர்மா பண்ற போதும் ரெஸ்ட்ஃபுல்லா. யோகிகள்லாம் வேலை பண்றதை பார்க்கணும். அந்த அவளுக்கு as if they have eternity before them. ஒரு அவசரம் இல்லை, சாந்தமா பெரிய காரியங்கள் நடக்கும். அவ பாட்டுக்கு இருந்துருப்பா, காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். அதுதான் ஜீவன் முக்தனோட லட்சணம். என்னென்ன நடக்கணுமோ நடக்கும், அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கிற பெரிய மேஜிக் மாதிரி கர்மா நடக்கும். ஏன்னா ஈஸ்வரனோட கர்ம விசேஷம் அது. அது அந்த சகஜாத்ம ஸ்திதி, டைம்லெஸ் ஸ்டேட், தேசகாலங்களோட வரம்பில்லாத நிலை. அந்த நிலையத்தான் ஞான விசாரத்தில் பகவான் ஒரு பிரக்கிரியை கொண்டு வரார். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அதுதான் அடுத்த விஷயம். தமிழ்ல கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்க, நிகழ்காலவையும் நிகழ்வே, நிகழ்வொன்றே இன்று உண்மை தேராது, இறப்பு எதிர்வு தேர உணல், ஒன்றின்றி என்ன உணல். நிகழ் நிதமும் மண்ணும் எப்போதும் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வினை பற்றி. சம்ஸ்கிருதத்துல பூதம் பவிஷ்யச்ச பவத் ஸ்வகாலே தத் வர்த்தமானஸ்ய விஹாய தத்துவம் ஹாஸ்யானகிம் ஸ்யாது கதபாவி சர்ச்சாம் வினைக சங்கியாம் கணனேவ லோகே. ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஒன்று இன்றி எண்ணல். மேத்தமேட்டிக்ஸ் இல்லையா, அரித்தமேட்டிக், மேக்ஸ் எடுத்தா கேவிஎஸ் சொல்லிட்டு வரபோது ஒரு சூஃபி மிஸ்டிக்கை பத்தி சொன்னார். அவர் சொன்னார், 0 is okay, 1 it is too much mathematics, too much counting. 0 ஓட போருமே, ஒன்னு it is too much. நான் அந்த கேட்டகரியில சேர்ந்தவன் தான். மேக்ஸ் மட்டும் வரவே வராது எனக்கு. தேஜமாயன் சுவாமியோட ஒரு ஃபர்ஸ்ட் அவர் கீதை சொன்னார். ஓகே, அது ஒரு மாதிரி ஒரு நாள் பாலக்காட்டில் கேட்டேன். அன்றைக்கி ரொம்ப அழகான ஜோக். அந்த ஜோக் கேட்டப்போ அப்பாடான் திருப்தியாக இருந்தது. அவர் சொன்னார், ஒன்ஸ் அவர் செல்ஃப் டிப்ரிஷியேட்டிங் ஜோக்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு சொன்னார். அவர் ஒன்ஸ் ஐ காட் 0 marks in mathematics. So I went to my teacher and said, sir, I don't deserve 0 marks. And he said, I know you don't deserve 0 marks, but there is no provision to give anything below that. அது எனக்கு பகவான் ஏதோ பிரம்ம வித்யை சொன்ன மாதிரி எனக்கு எங்க கதையை தான் பேசுறார் அப்படின்னு தோணுது. கணக்கு கிணக்கு மாமணக்குன்னர்ரா பாரதியார். கணக்கு குணக்கு மாமணக்கு அப்படின்னு ஒரு கவிதை. கணக்கு குணக்கு மாமணக்கு, கணக்கு மாதிரி. அப்போ கணக்கு எண்ணிக்கையை பார்த்தா பகவான் என்ன பண்ணினார், பாவம் நானும் பாஸ் ஆகணுமேன்னுட்டு கணக்கை சிம்பிளிஃபை பண்ணி ஒன்னுலயே நிறுத்திட்டான்.
என்ன சொன்னார், கணக்கில் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாம் நிறைய நம்பர்ஸ் சொல்லுவான் இல்லையா, நிறைய நம்பர்ஸ். பகவான் சொன்னா ஒரு நம்பர் தான் இருக்கு, 1. 0 கழிச்சு 1 தான். யூ ஆட் தட் 1, another 1 makes 2, another 1 makes 3. 1 1 3 4 5 எல்லாம் 1 தான். 1 அனந்தமான நம்பர்ஸா வேஷம் போட்டுக்கிறது இல்லையா. 1 எடுத்து கொடுத்தனா ஏதாவது நம்பருக்கு அர்த்தம் உண்டா? ஒன்றும் இல்லை. 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கு. அந்த 1 விட்டு எண்ண முடியாது இல்லையா. அதே போல நிகழ்காலம், பிரசன்ட் மொமெண்ட், வர்த்தமான காலத்தை விட்டு எந்த காலத்துக்கும் இருப்பே கிடையாது. நிகழ்காலம்தான் எல்லா காலமாவும் இருக்கு, எல்லா டைம்லயும் நிகழ்காலம் தான் இருக்கு. நீங்க கணக்கு எவ்வளவு பெருசா போட்டால் 1 தான். என்னெல்லாம் தாட் வரணுமானாலும் முதல்ல 4 ஒரு தாட் இருந்தா தான் மீதி தாட்லாம் வர முடியும். அந்த 4 1. ஒரு பைசா, 1 ரூபாயால தான் 1 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா. 1 ரூபாயால தான் என்ன பண்ண வச்சிருக்கு. 1 ரூபாய் இல்லாம 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்னா நிறைய 1 ரூபாய். அதுபோல ஒரு மொமெண்டில் இருக்க சித அனுபவம் தான் ஜீவன் முக்தி. தெரியுமா? ஒரு மொமெண்ட்ல நீங்க நிச்சலமா சத் சங்கத்துல அந்த ஆத்ம வஸ்துவை கிரகிச்சலான அதுதான் ஜீவன் முக்தி. அந்த மொமெண்ட்ல நீங்க ஜீவன் முக்தர் தான். அடுத்த மொமெண்டும் அப்படி இருக்கட்டும், அடுத்த மொமெண்டும் அப்படி இருக்கட்டும், அடுத்த மொமெண்ட் பை மொமெண்ட் பை மொமெண்ட் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்துவம் ஹி விந்ததே. காத்தால ஒரு பிராத சமயத்தில் ஒரு சந்தியாவந்தனம், மத்தியான காலத்துல ஒரு சந்தியாவந்தனம், சாயங்காலம் சந்தியாவந்தனம், நடுவில் எல்லாம் இல்லாம கோளாறா இருக்கே, அது வேண்டான்னு விட்டு தான் சன்னியாசி அனுஷ்டானத்தை விட்டுடுறான். சன்னியாசி ஏன் அனுஷ்டானத்தை விட்டு விடுறான்னா, அனுஷ்டானத்துக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. தேசகாலங்களோட வரம்பில்லாம அணு அவிச்சின்னேன ஸ்வரூபே ஸ்தானம் ஸ்திதி. விச்சித்தி இல்லாம uninterrupted abidance in the self, no other work. Because you do anything, you get into trouble, you get into the trap of time. So to go beyond time, சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடல் சொல்வேரன்கதி அருணாச்சல அப்படின்னு. அதுதான் ஒண்ணும் இல்லை. அந்த அனந்த காலங்கள் இல்லாத நிலையில அப்படி ராப்பகல் இல்லா வெறு வெளி, ராத்திரி பகல் இல்லாத இந்த சிதாகாசம். நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்ப்பு. பாஸ்டுக்கு இறப்புன்னார் பகவான். இட் இஸ் டெட். ஃபியூச்சர் எதிர்வு. You have to encounter, not now. நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வில் இருக்க நிகழ்கால அவையும் நிகழ்வே. எப்போ நடக்கிறது நிகழ்வு தான் இருக்கு, பிரசன்ட் மூமெண்ட் தான் இருக்கு. ஆல்வேஸ் தேர் இஸ் ஓன்லி த நவ், பிரசன்ட் மூமெண்ட். பாஸ்ட் பூதகாலம் சத்தியமாயே இருந்தது, அந்த டைம்ல அது பிரசண்டா இருந்தது. Past was real because it was present. Future will be real if it is present. You can never experience past, never experience future. Present moment is experience. Past is memory. Future is imagination. Clear? Past is memory. Future is imagination. The now is experience. Clear then? Crystal clear. Always anything you experience in the now, next moment it is memory. And the நிகழ்காலம் இருக்கே, இப்போ வர்த்தமான காலம், மைண்ட் அதை எடுத்து தொடுங்க பார்க்கலாம். இப்போ அப்படிங்கிறத மைண்டுனால தொடர்றதுக்குள்ள பாஸ்ட் ஆயிடும். இந்த பௌத்தர்கள் க்ஷணிக விஞ்ஞானவாதிகள் சொல்லுவா, கங்கை ஓடிண்டே இருக்கும், ஒரே ஜலத்தை உனக்கு 2ஆம தொட முடியாதும்பா, தொடர்றதுக்குள்ள டர்னு. அது மாதிரி சித்தவிருத்தி டைமும் பார்த்தேன்னா மைண்டால தொட முடியாது.
மைண்டு போய் அந்த பிரசன்ட் மொமெண்ட் நீங்க டைம்னு சொல்றது மனசுனால. ஆக்சுவலி பிரசன்ட் மொமெண்ட் இஸ் நாட் டைம். வர்த்தமான காலம் காலமே இல்லை, அது ஆத்மா, அது ஆத்மவஸ்து. அத காலம்னு ஏன் சொல்றேன்? அது மைண்ட் போய் பிடிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு காலம் முடிஞ்சு போச்சு, பாஸ்ட். ஃபியூச்சர் இமேஜினேஷன் அனுபவிக்கவே முடியாது. அது போய் தொட்டதும் அது அனுபவம் நான் ஆயிடும். அனுபவம் எப்படி வருது? நான் வருது. நான்கிறது இங்க வர்த்தமான காலமா இருக்கு. அந்த வர்த்தமான காலம் நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிக்க நிகழ்காலத்துல தான் பிடிச்சுண்டு பாஸ்ட் ஃபியூச்சர் நிற்கிறது. நிகழ்காலத்திலேயே இருந்துட்டே இரு. எல்லா சமயத்தில் அது நிகழ்காலம்தான். நிகழ்வு ஒன்றே இன்று உண்மை. பகவான் இப்போ இருக்கு, அதுதான் சத்தியம். ஒரு மகா வாக்கியம் பகவானோட இப்ப இருக்கிறது தான் எப்போ இருக்கு. இங்க இருக்கிறது தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க இருக்கிறது தான் அங்க இருக்கு. இப்ப எது இருக்கோ அதுதான் எப்பவும் இருக்கு. இப்ப எது இல்லையோ அது எப்பவும் இல்லை. எப்பவாவது இல்லாம ஆகிறது இப்ப இருந்தாலும் இல்லை. எப்பவாவது இல்லாம இருந்தது இப்ப இருந்தாலும் இல்லை. எப்பவும் இருக்கிறது, இருந்துட்டே இருக்கிற அந்த இருப்பு இருக்கே, அது வர்த்தமானம், நிகழ்காலம். அப்படி இறப்பு எதிர்வு தேர உணல், இறந்து மற்றும் எதிர்காலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய முயல்வது ஒன்று இன்றி என்ன உணல். நான் ஒண்ணுங்கிறத விட்டுட்டு என்ன பார்க்குற மாதிரி தான் பாஸ்ட்டை பற்றி இருக்கிற ரிசர்ச், ஃபியூச்சரை பற்றி இருக்கிற ரிசர்ச். இந்த பாஸ்ட் ஃபியூச்சரை நாம் விட்டுட்டோமானா ஹிஸ்டரி எல்லாம் போயிடுது. எல்லாம் போயிடுது. நம்மளோட வயசு, ஷஷ்டி அப்த பூர்த்தி, சதாபிஷேகம் எல்லாம் போயிடுது. ஃபியூச்சரை விட்டா மரணம், ஓல்டேஜ் எல்லாம் போயிடுது. வர்த்தமானம் அநாயாசம் பஜத் பாஹ்யதியா க்ஷணம் பூதம் பவிஷ்யத் அபஜத் யாதி சித்தம் அச்சித்ததாம். யோக வாசிஷ்டத்தில் ஒரு ஸ்லோகம், ஒரு சாதனை. அந்த சாதனை எப்படின்னா வர்த்தமானத்தில் எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துட்டே இருங்கிற. அப்படி இருக்கோ இல்லையோ அப்படியே இருக்கு. வர்த்தமானம் அநாயாசம், அது ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆயாசப்பட்டு எல்லாம் இருக்காது. மனசு எங்கேயும் விடப்படாது. அப்படியெல்லாம் இல்லை. பாட்டு வர்த்தமானம் அநாயாசம் பஜத் பாஹ்யதியா க்ஷணம், கொஞ்சம் அப்பப்போ தேவைப்படுற போது பூதம் பவிஷ்யத்தெல்லாம் வருது. அபஜத், பூத பவிஷ்ய காலங்கள்லாம் வந்து தாக்கு, பாஸ்ட்ல இருக்கிற மெமரி, பாஸ்ட்ல இருக்கிற இக்னோர், ஃபியூச்சரை பத்தி இருக்கிற டென்ஷன்லாம் வரும், இக்னோர். அப்படி பண்ணினா என்ன ஆகும்? சித்தம் அச்சித்ததாம் யாதி. சித்தம் இருக்கு, அச்சித்தம் ஆயிடும். சித்தம் இல்லாம ஆயிடும், மனம் இல்லாம ஆயிடும். ஆத்மா ஒண்ணுதான் இருக்கும். சித்தம் அச்சித்ததாம் யாதி. இதுதான் இந்த ஸ்லோகத்தை நம்ம விஸ்தாரமா நாளைக்கு பார்க்கிறோம்.